கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திங்கட்கிழமை இரவு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து 4வது நபராக பேச பணிக்கப்பட்டுள்ளேன். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னை அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் திங்களும் வியாழனும் நீங்கள் நோன்பாளிகளாக கூட இருந்து விடுங்கள் என்று நமக்கு எச்சரிக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? மாணவியை புகழுகிற போது, மாணவியின் செலவாத்தை நம்முடைய நாவு துதிக்கிற போது வாயும் வயிறும் பசியோடு இருக்குமையானால் கண்மணி நாயகத்தின் புகழின் உச்சியை அடைய முடியுமோ இல்லையோ, நம்முடைய உடல் அவர்களின் தென்றலை கொஞ்சமாவது தொட்டுவிடும் என்பதற்காகத்தான் என்னவோ நோன்பாளிகளாக நம்மை செலவாத்து சொல்ல பணித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மன்னர் நபியும் மதீனா வெற்றியும் என்கிற தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னராக எப்பொழுது இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டார்கள்? ஆம், இந்த உலகத்தாருக்கெல்லாம் அருட்குடையாக இருக்கிற அண்ணன் நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதத்தை கடந்து, மார்க்கத்தை கடந்து, மனித நேயத்தை கடந்து, மனிதர்களை கடந்து, பகுத்தறிவுவாதிகள் நாத்திகவாதிகளை கடந்து அத்துணை பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்குமான அருட்கொடை அண்ணன் நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்கிற அருள்மறை வசனம் அனுதினமும் எல்லா நாவுகளிலும் உச்சரிக்கப்படுகிற அந்த திருமறையின் தித்திப்பான வசனங்களை நாம் வார்த்தையால் முடித்து விட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு மாத்திரம் ரஹ்மத் அல்ல, விலங்குகள், தாவரங்கள், இப்படி நிறைய இந்த உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடை என்று அண்ணல் நபியை அவதாரிக்கிற போதெல்லாம் அல்லாஹு தஆலா புகழ்ந்து திருமறையில் கூறியிருக்கிறானே, அந்த நபியை குறித்து எதை பேசுவது? நமக்கு முன்னால் ஹஸரத் அவர்கள் அழகான முறையில் மீலாத் மீலாத் என்கிற வார்த்தையின் தத்ரூபத்தால் பாடினார்களே. ஆம், எவ்வளவு சொன்னாலும் புக முடியாது. எவ்வளவை நாம் வார்த்தைகளால் வடித்து சொன்னாலும் வல்லல் நபியை வார்த்தெடுக்க முடியாது என்பதுதான் இந்த உலகத்தின் நியதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பார்க்க வேண்டும், எங்கே காண வேண்டும் என்று அருள்மறை கேட்கிற போது வஅலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும். எப்படி காண்பது? எந்த நிலையில் காண்பது? ஆம், மன்னர் நபியை புகழுவதால் மாத்திரமல்ல, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபட்டு அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலே நடக்கிற நடைமுறையை கையாளுகிற விதம் எப்பொழுது நம்மிடத்தில் வருகிறதோ அப்பொழுதுதான் அண்ணல் நபியை புகழ்வதாக அர்த்தம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 2 பேருமே நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து தொன்று தொட்டு பாரம்பரியமாக நபிமார்களுடைய வாரிசுகளாகவே வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நபிமார்கள் வாரிசு கிடையாது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை நபிமார்களாக வந்தவர்கள். இஸ்மாயில் நபியிடம் மாத்திரம் ஏன் நபிமார்களின் வாரிசுகள் வரவில்லை? அல்லாஹ் எங்கிருந்து அண்ணல் நபியை துதிபாட செய்கிறான் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபிமார்களே இல்லாமல் அவர்களின் வாரிசில் வந்தவர்கள் தான் அண்ணல் நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலில் ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போகிறார்கள். தன்னுடைய மருமகளையும் பிள்ளைகளையும் பார்ப்பதற்காக போகிற போது தன்னுடைய வாகனத்தில் அமர்ந்திருக்கிற போதே மருமகளை கேட்கிறார்கள், ஏமா எப்படி இருக்க அப்படின்னு. ஏதோ இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யறாரு? ஏதாவது காசு பணம் தர்றாரா? வஜீபனத்துக்கு என்ன செய்யறிய? வாழ்க்கைக்கு என்ன செய்யறிய? சாப்பாட்டுக்கு என்ன செய்யறீங்க போது என்ன தர்றாரு? ஏதோ நடக்குது, ஆனா அந்த அளவுக்கு சொல்லும்படியாக இல்லை என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாகனத்தில் அமர்ந்து கொண்டே, அந்த ஒட்டகையில் அமர்ந்து கொண்டே சொல்லி சென்றார்களாம், வாயிற்படி சரியில்லை,
என்னுடைய மகன் வந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வாசற்படி சரியில்லை என்று மாத்திரம் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னபோது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், உங்களுடைய தந்தை வந்தார், வந்து என்ன சொன்னார் தெரியுமா? வாசற்படி சரியில்லை என்று சொன்னார். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள், தன் மனைவி சரியில்லை என்பதைத்தான் சூசகமாக சொல்லி செல்கிறார்கள் என்று அவர்களை விடுவித்து விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். பின்னொரு காலம் அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து இதே நிலையில் வருகிற போது தன் மருமகள் அவர்களை பார்த்தவுடன் வெளியில் ஓடோடி வந்து வாங்க என்று உள்ளே மனம் குளிர அழைக்கிறார்கள். அழைத்தது மட்டுமல்ல, கொஞ்சம் இருங்க, இப்போது உங்க பிள்ளை வந்துருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க, ஒன்னா சாப்பிடலாம், இருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு சமையலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வெகு நேரம் ஆகியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை என்பதால் சொல்லிவிட்டு செல்கிறார்கள், உங்களுடைய வாசற்படியை தரிபடித்து வைக்க சொல்லுங்கள், சப்பித்து பாபக்க என்று சொல்லிவிடுங்கள். உங்க கணவர் வந்தா இப்படி சொல்லுங்க, வாசற்படியை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்த, இது நீண்ட சரித்திரம், குறிப்பாக சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்ப வாசற்படி என்ன அப்படிங்கும் போது சரிபடுத்தி வையுங்கள் என்று உங்களுடைய தந்தை சொன்னார்கள் என்று சொன்ன வார்த்தை எதற்காக அல்லாஹ் இந்த நிலையை ஏற்படுத்துகிறான் தெரியுமா? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற வாரிசுகள் நன்றி கெட்ட சமுதாயமாக இருந்து விடக்கூடாது, சபிக்கிற சமுதாயமாக இருந்து விடக்கூடாது, எந்தவித குறையும் உள்ள சமுதாயமாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக வல்ல ரஹ்மான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து வருகிற அந்த பிள்ளையை, அந்த ஜனித்த ஜனிப்புகளை சரியாக்குவதற்காக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அப்பொழுதே சரிப்படுத்தி விடுகிறான். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் கேட்பார்கள், என்ன கேட்பாங்க தெரியுமா? வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், எனக்கு பின்னால் வருபவர்கள் என்னை துதிப்பு புகழ்பவர்களாக ஆக்கு, என்னுடைய உண்மையின் கவுலை சொல்லுபவர்களாக ஆக்கு என்று துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் வல்ல ரஹ்மான் வல்ல நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிற போது வரஃபஅனா லக திக்ரக், அவர்கள் சொல்லி புகழை கேட்டார்கள். ஆனால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, மறுமை நாளில் என்னை தனியாக தவிக்க செய்து விடாதே, மறுமை நாளில் என்னை வெறுமனே விட்டு விடாதே என்று கேட்கிற துஆவை வல்ல ரஹ்மானுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மா, நபியும் நாயகமே, உங்களோடும் நீங்களும் உங்களோடு இருப்பவர்களும் எந்தவித கேவலமும் அடையாத அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஆம், அன்னநபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனித்துவத்தை, தனிப்பெரும் கிருபையை அல்லாஹு தஆலா எப்பொழுதோ ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதைத்தான் வான்மறை நமக்கு வகுத்து காட்டி கொண்டிருக்கிறது. ஒய்தா அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆத்தைத்துக்கும் மின் கித்தாபின் வ ஹிக்மா என்கிற வசனத்தை நாம் பார்த்தால் தெரியும். வல்ல ரஹ்மான் அந்த வசனங்களின் ஆய்வுகளை செய்து பார்க்கிற போது, இப்பொழுது ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, முதல்ல கிராத் ஓதுவாங்க, அப்புறம் கீதம் இசைப்பாங்க, வரவேற்புரை நடக்கிறது, துவக்க உரை நடக்கிறது, அதுக்கு தொகுப்புரை நடக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு உரையாக ஒரு பெரிய பேச்சாளர் வந்து கொண்டிருக்கிறார். தேனியை தாண்டி விட்டார், சின்னமனூரை தாண்டி விட்டார், கம்பத்திற்கு வந்து விட்டார் என்று சொல்லப்படுவது போன்று வல்ல ரஹ்மான் அருள்மறையில் சொல்லி காட்டுகிறான். எங்கிருந்து தெரியுமா? நபியே நாயகமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நபி வரப்போகிறார். நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டும், கட்டுப்பட வேண்டும். வந்து கொண்டிருக்கிறார், இதற்கு பின்னால் வருவார், இவருக்கு பின்னால் வருவார் என்ற அந்த வசனத்தின் ஆய்வுகளை எடுத்து பார்க்கிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அவருடைய பெயர் அஹமத், அவருடைய பெயர் முஹம்மத் என்கிற அருள்மறையின் வசனங்களை நாம் எடுத்து பார்க்கிற போதெல்லாம் எந்த கிருபையோடு,
எந்த புகழோடு, எந்த ஒரு மனமகிழ்ச்சியோடு வல்ல ரஹ்மான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பார்த்திருப்பான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே நாயகத்தை நான் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வாய் வழியாக சொல்வதால் நாம் உச்சாணியை அடைந்து விட முடியாது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திக்கி பேச்சு. அப்ப என்ன செய்யறது தெரியல. இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறான். யா அல்லாஹ், என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கித்தா, என்னுடைய காரியத்தை இலகுவாக்கித்தா, என்னுடைய நாவின் முடிச்சுகளை அவிழ்த்து விடு, நான் பேசுகிற போது மற்றவர்களுக்கு புரிகிற விதத்தில் பேச்சைத்தா, இலகுவான பேச்சைத்தா, அறிவு ஞானத்தை தா என்று கேட்க சொன்ன அந்த அருள்மறை வசனம்தான் இன்று நாம் முதலாக குர்ஆனை தொடங்கும் போதோ அல்லது கல்வி பயிலும் போதோ முதலாக சொல்லப்படுகிற வார்த்தை ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா என்று நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய உஸ்தாதுமார்களும் நமக்கு சொல்லித் தருகிற வார்த்தையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், என் நெஞ்சத்தை விரிவாக்கித்தா என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நபியே நாயகமே, உங்களுடைய நெஞ்சத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா, உங்களுடைய கல்வை நாங்கள் விலக்குப்படுத்தவில்லையா என்கிற வார்த்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வல்ல ரஹ்மானை எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அன்னலபி நாயகத்தை அதோடு சேர்ந்து நினைக்க வேண்டும். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை சொன்னால் முஸ்லிம் அல்ல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையும் சேர்த்து வர வேண்டும். காரணம் என்ன? இந்த உலகத்தை படைச்சது யாரு, வானத்தை படைத்தது யார்? அருள்மறை கேட்கிறது. இந்த வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். ல யகூலன் அல்லாஹ் சொல்லுவாங்க. பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க. ஏன் அவர்கள் காஃபிர் தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்ததால் காஃபிர். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் புகழுக்குரியவர்களாக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்திற்குரியவர்களாக அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவது எப்போது? மதுவை அளித்தார்கள், எல்லா விதமான சூனிய செய்வினைகளை அளித்தார்கள், விக்கிரக ஆராதனையை அளித்தார்கள். எப்பொழுது ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ஜுர்ஹும் கோத்திரத்தில் உள்ளவருக்கு சரியான காய்ச்சல், என்ன செய்யறேன்னு தெரியல. ஒரு இடத்துக்கு போனா அங்க சுடுதண்ணில குளிச்சா சரியா போயிடும் சொல்லும் போது அங்க குளிக்க போகிற போது பெரிய ஒரு விக்கிரகம், பெரிய ஒரு சிலை. அந்த சிலையை பார்த்தோன்னா ஆச்சரியமா பார்க்கிறாரு அவரு. ஆச்சரியமா பார்த்த உடனே, என்ன உங்களுக்கு வேணுமா எடுத்துட்டு போங்க. அதுதான் முதலாக காபத்துல்லாவிற்குள்ளே வைக்கப்பட்ட ஒரு விக்கிரகம், ஒரு சிலை. அதற்கு பிறகுதான் அவர்கள் எடுத்து வந்தார்கள். அதை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சி செய்து அதையெல்லாம் உடைத்தார்கள். ஃபுத்திஹத்தில் மதீனா பில் அஹ்லாக். மதீனா வெற்றி அடையப்பட்டது எதனால் தெரியுமா? நற்குணத்தை கொண்டுதான், வாளால் அல்ல, மற்ற பேச்சுக்களால் அல்ல, மாணவியின் அந்த நகர்வுகளால், நற்குண நிகழ்வுகளால் தான் மதீனா வெற்றி அடைந்தது. முதலாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும் தீனை எத்தி வைப்பதற்கும் மக்காவில் இருந்தே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அங்க எல்லா நிலைகளையும் சரிபடுத்தி விட்டு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர வைக்கிறார்கள். அதற்கு முன்னாடி 12 நுக்கபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துகிறார்கள். நுக்கபாக்கள் என்பதும் ரைஸ் ருஅசாக்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நுக்கபாக்கள் சமுதாய தலைவர்கள், ரைஸ் அவர்களும் தலைவர்கள் தான். ஆனால் நுக்கபாக்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அன்பால், அரவணைப்பால், இரக்கத்தால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்று நன்றி செலுத்தியே ஆக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிறுவப்பட்டவர்கள் 12 நுக்கபாக்கள். 12 நுக்கபாக்கள். அதுல முதல் நபர் யார் தெரியுமா? அஸ்அப் இப்னு ஸராரா, 20 வயசுக்குரியவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா நீங்க வாங்க யா ரசூலல்லாஹ் மதீனாவுக்குன்னு அழைச்சாங்க. அவங்க தான் அழைச்சாங்க, நீங்க வாங்க, நீங்க வந்து எல்லா நிகழ்வுகளும் செய்யுங்கள், நான் உங்களுக்கு இருக்கிறேன். எந்தவித
கவலையும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம், நான் இருக்கிறேன், யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று அஸ்ஹாபுதுன் ஸராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாக அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு வர வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகுதான் வருவதற்கு முன்னால் குபா மஸ்ஜிதை நிறுவுகிறார்கள். குபா மஸ்ஜிது கிட்ட 14 நாட்கள் தங்குகிறார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே புகழால் அவங்கள பத்தி நற்குணங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் மதீனா வெற்றி கண்டது வாளால் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தையால், நற்குணங்களால். அவர்களை பார்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வந்தாங்க. சொன்னாங்களே இல்லையா, சின்ன பிள்ளைங்க ஒரு செடி கொடி மேல ஏறி பார்த்தாங்க, மரத்து மேல ஏறி பார்த்தாங்கண்டா, அந்த அளவிற்கு பிரியமும் மஹப்பத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்தது. அப்ப 14 நாட்கள் தங்கி இருக்கிற போதுதான் அங்க இருக்கிற சகாபாக்கள் எல்லாம் ஓதி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சதை நீங்க கத்துக்க, உனக்கு தெரிஞ்சதை நான் கத்துக்கிறேன்னு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உலா வர்றாங்க, அப்படி பாக்குறாங்க. வந்து சொன்னாங்களாம், நீங்க கத்துக்கிறது சரி, ஆனால் அதன் அடிப்படையில் நடந்து கொள்வதுதான் உங்களிடத்தில் நான் எச்சரிக்கிறேன். வெறுமனே கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை நம்முடைய நடைமுறைகளில் கையாள வேண்டும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்வது. அதுக்கு பிறகு என்ன? பாங்கு சொல்லப்பட்டால் பேசாம இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொல்லப்பட்டால் பேசாம இருக்க வேண்டும். அந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணும்? அதை சொல்றதை திரும்ப திரும்ப சொல்லணும். அதுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா. இப்போ 24 மணி நேரத்துல நம்ம முழிச்சிருக்க போதெல்லாம் எப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கேட்கப்படுதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய நிகழ்வுகள் மாற வேண்டும், நம்முடைய உள்ளங்கள் உருக வேண்டும், நம்முடைய கசடுகள் எல்லாம் வெளியே போக வேண்டும். ஏன் தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலிய்யா காலகட்டத்தை மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியனர்களாக, மடையர்களாக அந்த மக்கள் இருக்கிற சமுதாயத்தில் அவர்களை மனிதர்களாக அல்ல மனித புனிதர்களாக மாற்றினார்கள். குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா? வலக்கத் தரஅனா ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நரகத்தில் நிரம்பி வழிந்திருப்பார்கள் ஜின்னினமும் மனிதனமும். யார் தெரியுமா அவர்கள்? லஹும் குலூபுன், அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கிறது. லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலகும் அயுனுன், அவர்களுக்கு இரு கண்கள் இருக்கிறது. லா யுபுசிரூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலகும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது. லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், கால்நடைக்கு ஒப்பானவர்கள். பல் இல்லை ஹும்மலல்லுன், அதை விட வழிகட்டவர்கள். யார் தெரியுமா அவங்க? உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் பொடுபோக்கானவர்கள். பின்னாடி பார்த்துக்குருவோம், இதை பின்னாடி செஞ்சுக்கிருவோம், தொழுகை தானே இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டு நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறலாம், குர்ஆன் தானே இன்னைக்கு மதரசாவுக்கு போட்டேன்னு நாளைக்கு போய்க்கிடலாம், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவு தானே அப்புறம் பார்த்துக்கிறலாம் என்று தள்ளி 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 போடுகிற சமுதாயத்தவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. காரணம், பொடுபோக்கு என்பது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வருகிறது. பொடுபோக்கு என்பது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வருகிறது. ஷைத்தானின் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதால் தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற வார்த்தையை பச்சை புள்ள, பச்சிலம் குழந்தை அல்லான்னு சொல்லி எடுக்கிற போது அதுக்கு அரபியும் தெரியாது, அர்த்தமும் தெரியாது, சொல்லு அவுது சொல்லு, பிஸ்மில்லா சொல்லு என்று சொல்லி கொடுக்கிறோமா இல்லையா? ஷைத்தானுக்கு வேகத்தை ஏற்படுத்துகிற, ஷைத்தானை மோசமான நிலைக்கு தள்ளுகிற அந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குதலை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பச்சிலம் குழந்தைகளின் வாயில் வருவதைத்தான் வல்ல நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் தீனை நிலைநாட்டினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் குர்ஆன் 5 போதிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? 5 போதிக்கிறது. என்ன தெரியுமா? 1, நபி மீது ஈமான் கொள்வது. ஈமான் கொள்வது அப்படின்னா ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி சொல்றோமா இல்லையா? ஈமான் முஃபஸ்ஸல், ஈமான் முஜ்மல், 2 ஈமான். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டால்தான் உண்மையான முஃமினாக மாற முடியும். 2வது மாணவியின் மீது மஹப்பத் வைப்பது, பிரியம் கொள்வது. 3வது அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது. 4வது இத்திபா, பின்தொடர்றது.
அஞ்சாவது வழிபடுறது, கட்டுப்படுறது. எப்படி கட்டுப்படுறது, எந்த மாதிரி கட்டுப்படுறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை ஏவிருக்கிறார்கள், எதை தடுத்திருக்கிறார்கள், எதை செய்ய வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்க்க வேண்டும். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. வந்து யார ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போ வரும், மத்தா ஸாஅ, கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு நீங்க என்ன அமல் செய்து வைத்திருக்கிறீர்கள்? கியாமத்து நாள் வந்துவிட போகிறது, அந்த கியாமத்திற்கு என்ன அமல் செய்து வைத்திருக்கிறீர்கள்? கியாமத்து வந்துருச்சுன்னா நீங்க போறதுக்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, யார ரசூலல்லாஹ், நான் ஒன்றும் செய்யல, நான் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் பிரியம் கொண்டிருக்கிறேன், அல்லாவையும் அல்லாவின் ரசூலையும் பிரியம் கொண்டிருக்கிறேன், இதுதான் நான் வச்சிருக்கிறது. உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த மஅமன் அஹபப்த, நீங்கள் யாரோடு பிரியம் கொண்டிருக்கிறீர்களோ அவங்களோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலைகளை, கருணையை, காருண்யத்தை, ரஹ்மத்தை இவைகளெல்லாம் நாம் பின்தொடர வேண்டும் என்றிருந்தால் நம்முடைய நிலைகள் சீராகும். நாம் புரிந்து கொள்ளணும். கடனின் கஷ்டம், கவலை, நிம்மதி இல்லாத வாழ்வு, நிரந்தர வருமானம் இல்லை, எல்லாமே நமக்கு கஷ்டமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன் தெரியுமா? நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், ரசூலை நம்புறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எந்த முறையில் பிரியம் கொள்ள வேண்டுமோ அதை சரியாக செய்யவில்லை, எந்த நிலைகளில் கையாள வேண்டுமோ அதை செய்யல. அதனால்தான் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற நிலைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து போகிறது. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. மக்காவிலிருந்து அப்படி விரட்டி அடிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது ஹிஜ்ரத்திலிருந்து வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான், அவங்களும் அவங்களுடைய வேலையாலும் ஒரு வழிகாட்டி, மொத்தம் 4 பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சேர்த்து 4 பேர் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிற போது அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்க அங்க இங்க அந்த பக்கம் பின்னாடி போறாங்க, முன்னாடி வர்றாங்க, வலது பக்கம் வர்றாங்க, இடது பக்கம் வர்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, ஏன் புதுசா தெரியுது உங்களுடைய நிலை? இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. நான் சத்தம் போட்டு பேசுங்கன்னு சொன்னாலும் மெதுவா பேசுறாள்ல, ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்க மாட்டீங்களே, காரணம் என்ன என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், உங்க மேல எதிரிகள் ஏதாவது ஒரு அம்புகளையோ கற்களையோ கம்புகளையோ வீசிவிடக் கூடாது என்பதற்காக நான் வட்டமிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன், வட்டமிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அவைகள் என் மீது படட்டும், உங்கள் மீது பட்டுவிடக் கூடாது, உங்கள் மீது தொட்டுவிடக் கூடாது. காரணம், நீங்கள் உங்களை நாங்கள் எங்கள் உயிரை விட மேற்காட்டி நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல் குர்ஆன் தான் அதை சொல்லி தந்திருக்கிறது. உயிரை விட யார் மாணவியை பாசம் வைத்திருக்கிறார்களோ, முஹப்பத் வைத்திருக்கிறார்களோ, அவர்களை மேலோங்கி வைத்திருக்கிறார்களோ, அவர்கள்தான் உண்மையில் ஈமான் கொண்டவர்கள் என்று அருள்மறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்போ ஹிஜ்ரத்துக்கு வந்து வரும்போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்குமே தாகம் ஏற்படுகிறது, பசி ஏற்படுகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல, பசிக்குது, ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ ஒரு ஓரத்துல பார்த்தா ஒரு குடிசை, ஒரு சின்ன வெளிச்சமாக தெரிகிறது. போய் பார்த்தா அங்கே ஒரே ஒரு மூதாட்டி, வயது முதிய மூதாட்டி அமர்ந்திருக்கிறார்கள். உடனே அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க குடிப்பதற்கு ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? பசிக்கிறது, தாகம் ஏற்படுகிறது, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த தாய் மூதாட்டி கேட்கும் போது ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கும்போது அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, ஒரு ஆடு நிற்கிது, ஒரு ஆடு நின்று கொண்டு இருக்கிறது. ஆட்டை எடுத்துட்டு வர்றாங்க, இந்த ஆட்டில் பாலை கறந்து நாங்கள் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டபோது அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி சொல்லுகிறார்கள், இது மலட்டு ஆடாக இருக்கிறது, இது மலட்டு ஆடாக இருக்கிறது, இதுல பால் எதுவுமே குடிக்க முடியாது. அப்படிங்கும் போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு
அந்த ஆட்டிலிருந்து பால் கறந்து குடித்தார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மட்டுமல்ல, அவங்களோடு வந்தவர்கள் எல்லாம் குடித்தார்கள் என்று வரலாறு பேசுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மாநகர் வருகிற போதெல்லாம் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாண்டித்தான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். வெற்றி என்பது வாளால் அல்ல, தன்னுடைய நற்குணங்களால். இவர்களை பார்த்து அண்ணல் நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா திருமதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி எவ்வாறு இருக்கும், அவருடைய புருவம் எவ்வாறு இருக்கும், கண்கள் எவ்வாறு இருக்கிறது, முகங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் வர்ணித்து கூறினார்கள். அவர்களை போன்று யாரும் இப்படி கூறியது கிடையாது என்று ஷமாயிலி திருமதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் வருடம் வருடம் மௌலிது ஷரீஃப்கள் ஓதி முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய நிகழ்வுகளையும் கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிகழ்வுகளை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். எல்லோரும் எங்கெங்கேயோ அமர்ந்திருக்கிற போது, அவரவர்கள் இஷ்டத்தில் இருக்கிற போது நம்மை பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலம் மினன் நாஸ். அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான். எதுல? மலக்குமார்களிலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான். அப்புறம் மனிதர்களிலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான். நபிமார்களிலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான். அது போன்றுதான் மலக்குமார்களில் எவ்வாறு 10 பேரை தேர்ந்தெடுத்து வைத்தானோ, நபிமார்களில் ரசூல்மார்களாக எவ்வாறு தேர்ந்தெடுத்து வைத்தானோ, மனிதர்களிலும் சிலரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் எங்கெல்லாம் அது காது தாழ்த்தி கேட்கப்படுதோ, பார்க்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் அவர்களுடைய நிகழ்வுகள் சிறப்புகள் மேலோங்கி போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புர்தா ஷரீஃப் ஓதுறமா இல்லையா? எனக்கு ஏதாவது கஷ்டம் வருது, வயிற்று வலிக்குது, கடன் தொல்லையில் இருக்கு, அவன் போது புர்தா ஷரீஃபை ஓதுங்கன்னு நமக்கு சொல்லி தர்றாங்க. புர்தா ஷரீஃப் அதனால் உங்களுக்கு தெரியும். நிறைய அந்த அமின் ததக்குருஜி ராணிம்பிதி சலமி மசஜித தமஞ்சரா மிம்முக்கள திம்பிதமி என்று தொடங்குகிற அந்த வசனங்களில் லலம்து சுன்னத்தமன் அஹயல்லாமயிலா அனிஷ்டகத் கதமா குர்துர்ரம் இப்பரமி என்கிற ஒரு வார்த்தையும் வரும். இதைத்தான் இமாம் பூசரி, இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதையெல்லாம் படித்து பார்க்கிறார்கள். வரலாறு படித்திருப்போம். அவர்களுக்கு நிறைய நோய்கள் இருந்தபோது முடக்குவாதத்தால், வாத நோயால் பிணிக்கப்படுகிற போது இவைகளை சொல்லி சொல்லித்தான் அவர்களுடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்து போனது என்று வரலாறு பேசுகிறது. அதில் தான் இந்த வார்த்தை வரும், நபியே நாயகமே, உங்களுடைய எல்லா சுன்னத்துக்களையும் எல்லா வழிமுறைகளையும் எல்லா நிலைகளையும் நான் செய்து விட்டேன். ஒன்றை தவிர, ஒன்று மாத்திரம் என்னால் செய்ய முடியாமல் அநீதம் இழைத்து விட்டேன். எது தெரியுமா? அனிஷ்ட கதமா குந்துர்ரம் இப்பரமே. நீங்கள் இரவிலே நடுநிசியிலே நின்று வழங்கினீர்களே, உங்களுடைய கால்கள் எல்லாம் அழுதது. அந்த சுன்னத்தை, அந்த வழிமுறையை நான் இன்னும் நடக்காமல் அநீதம் செய்து விட்டேன் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிற போது அதில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது, அதில் தான் அன்பு இருக்கிறது. நமக்கு வருகிற குர்ஆனை ஓத வேண்டும், ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும், மௌலூத் ஷரீஃப்களை ஓத வேண்டும், புர்தாக்களை ஓத வேண்டும், திக்ருகளை ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய வலிமார்கள், இமாம்கள், நாதாக்கள் எல்லாம் புர்தா ஷரீஃபை குறித்தும் சொல்லப்பட்டது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பூசரி இமாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நடைமுறையை நாம் கையாளுகிற போது நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் சரியாகிவிடும். நம்முடைய சந்தோஷமான நிம்மதியான வாழ்வு பெறும். நிம்மதி இல்லாம எத்தனை பேர் இருக்கும்? எங்க இருக்கிறது நிம்மதி? நிம்மதி இல்ல. தூங்குனா தூக்க வரல, மாத்திரையை போட்டு தூங்குறோம். மாத்திரை போட்டு தூங்குற நிலை இருக்கிறது. நிம்மதி இல்லாத வாழ்வு எங்கே வேண்டும்? தூங்குகிற போது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்கிற வார்த்தையை சொல்லி தூங்குகிற போது அதுதான் தூக்க மாத்திரை. அதனோடு சேர்ந்து ஸலவாத்துக்களை சொன்னமையானால் நிம்மதி பெருமூச்சு விட்டு தூங்கலாம். ஒருவனுக்கு தூக்கம் இயற்கையாக வர வேண்டும். தூக்கம் இயற்கையாக வர வேண்டும். செயற்கையாக வந்தால் அது தூக்கமே கிடையாது. நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஸலவாத்தை சொல்லி பாருங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களிடத்திலிருந்து தான் மார்க்கம் வந்தது. உங்களைத்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய புகழுரைகளை சொல்லி இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? பெண் குழந்தை பிறந்தால் அதை உடனே குழியில் போட்டு மூடிவிட வேண்டும். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம்.
அது வரைக்கும் மாசமா இருக்கிற வரைக்கும், கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் என் மனைவி குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள், என்ன குழந்தை என்று தெரியவில்லை என்று சந்தோஷமாக துடித்துக் கொண்டிருக்கிற அந்த நபர் பிறந்தது பெண் குழந்தை என்றவுடன் அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகங்கள் எல்லாம் கருப்பாக, கோபத்தை கடித்தவர்களாக, மென்று மிழுங்கியவர்களாக முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடுகிறது. என் குழந்தையா, எனக்கா பெண் குழந்தை, என்னுடைய தகுதிக்கா பெண் என்று தூக்கி எறியப்படுகிற காலகட்டத்தில் இருந்த மக்களை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தெரியுமா? கர்ப்பத்தில் இருக்கிற பிரசவிக்கிற அந்த பெண் குழந்தை பெறுகிற போது ஒரு குழியை தோண்டி பக்கத்துல வந்து பிரசவிப்பார்களாம். அது பெண் குழந்தையாக இருந்தால் அப்படியே அந்த குழியில் போட்டு மூடி விடுவார்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். இதுதான் மாக்களாக மிருகங்களாக வாழ்ந்தவர்களை தியாக சுரூபிகளாய் மாற்றிய மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு தெரியுமா? வாழால் பரவல்ல, மதினா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்காவாக இருந்தாலும் மதீனத்துல் முனவ்வரா என்று இப்பொழுது நாமெல்லாம் போகிற போது அப்படி கையை கட்டி கொண்டு, நாயகமே உங்களை பார்ப்பதற்காகத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம், உங்கள் கண்களையோ உங்கள் அவயங்களையோ உங்கள் முகங்களையோ எங்கள் கண்கள் பார்ப்பதற்கு தகுதி இல்லை என்றாலும் நாயகமே உங்களிடத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு தியாகங்கள் நிறைய செய்து நாங்கள் வந்திருக்கிறோமே, இதற்கே கோடான கோடி நன்றிகள் என்று எத்தனை பேர் மதீனாவிற்குள் நுழைகிற போது அழுத வண்ணமாக நுழைந்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க கையில செருப்பு எடுத்துட்டு போவாங்களாம். நிறைய ஆலிம்கள், நிறைய பேருக்கு தெரியும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை மிதிச்சிருப்பாங்கன்னு தெரியாது, அதனால நான் இதை மிதிக்க மாட்டேன், என் பாதங்களால் மாணவி மிதித்த இடத்தை நான் மிதிக்க மாட்டேன் என்று செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று வரலாறு பேசுகிறார். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அருள்மறை நம்மை எச்சரித்து கூறுகிறது, இத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயப்பட வேண்டுமோ, எப்படி அச்சம் கொள்ள வேண்டுமோ அதன் அடிப்படையில் அச்சம் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணமாகிறார். முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். நம்ம முஸ்லிமா தானே இருக்கோம், மூமினா தானே இருக்கோம். பெயர் வைக்கிற போது, பச்சிலம் குழந்தைகளை பெயர் வைக்கிற போதெல்லாம் அஜர்த்துமார்களை கூப்பிட்டு, ஊர் சனங்களெல்லாம் கூப்பிட்டு, யாரும் வைக்காத பேர் என் பிள்ளைக்கு வைக்கணும்னு வைக்கிறோமே, அந்த குழந்தைக்கு இஸ்லாமிய பெயர்களை வைத்துக்கொண்டு அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்து நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிற போது அல்லாஹ் சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணமாய் விடாதீர்கள். எங்கிருந்து வருது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்ட பிறகு எப்படி ஈமான் கொள்வது? காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இறையச்சம், நம்முடைய தக்குவா, நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாமிய சித்தாந்தம், நம்முடைய ஈமானிய திருப்திகள் நல்ல முறையில் இல்லை என்பதை அருள்முறை நம்மை எடுத்து காட்டுகிறது. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு போரிலே 2 தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். ஒரு பெண் குழந்தை. எந்த அளவிற்கு மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை மாற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். பெண்களை தூக்கி எரிகிற அந்த சமுதாயம், அதே சமுதாயத்தில் இருந்து வந்தவர்கள், அந்த வார்த்தைகளில் இருந்து வந்தவர்கள் தான். பெத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை நிற்கதியாக நிற்கிறது, அனாதையாக நிற்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் இந்த பெண் குழந்தையை வளர்த்தெடுப்பது? யார்? பெண் குழந்தை என்றால் வேண்டாம் என்று ஓடோடி போன சமுதாயம், தூக்கி எறிந்த சமுதாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் கைகள் எல்லாம் உயர்ந்து நிற்கிறது. நாங்கள் அந்த பெண் குழந்தையை வளர்க்கிறோம், எங்களுக்கு அது பிள்ளைகளாக யார் ரசூலல்லாஹ் தந்து விடுங்கள் என்று போட்டி போட்டுக் கொண்ட போது சீட்டு குலுக்கி போட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது என்ற வரலாறுகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுத்திஹத்தில் மதீனா பில் அஹ்லாம்,
மதீனா நற்குணங்களை கொண்டுதான் வெற்றியடையப்பட்டது. மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததால் மதீனா சுபிட்சம் அடைந்தது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைந்ததால், அல்லாஹ்வின் ரசூல் உள்ளே வந்ததால் மதீனா பரிபூர்ணமடைந்து விட்டது. அந்த மதீனாவை தேடிதான் உம்ராவுக்கு போபவர்களும் ஹஜ்ஜுக்கு போபவர்களும் மதீனாவை தேடி எப்பொழுது பார்க்க போகிறோம் அந்த பச்சை குப்பாவை என்று தூரத்தில் இருந்து கண்களால் பார்த்துவிட மாட்டோமா என்று பஸ்களிலும் பேருந்துகளிலும் கார்களிலும் எட்டி எட்டி பார்க்கிறோமே, அதுதான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் காட்டிலும் அண்ணல் நாயகமே உங்களைத்தான் நாங்கள் பரிபூர்ணமாக நம்பியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு துவாவை நமக்காக வைத்திருக்கிறார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் அதை கையில் எடுக்கிற போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தும் அண்ணல் விநாயகத்துக்கு தெரிந்தும் இருந்து கூட என்னுடைய உம்மத்துகள் வருகிறார்கள், நாளை ஒருவர் கூட நரகத்திற்குள்ளே போய்விடக் கூடாது என்று அந்த துவாவை கண்மணி நாயகம் கையில் வைத்திருப்பது நமக்காக என்று சொல்லும்போது நாயகத்திற்கு என்ன தவம் கிடைக்க போகிறோம்? எதை செய்து முடிக்க போகிறோம்? எந்த புகழை நாம் அவர்களுக்கு கொடுக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை. நாம் பேசுகிற போதும் நடக்கிற போதும் நடைமுறைகளை கையாளுகிற போதும் நாயகமே நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீர்கள், நாங்கள் செய்தோம் என்று எதை செய்து அவர்களை பரிபூர்ணப்படுத்த போகிறோம்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது டக்குன்னு போய் ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களே, என்ன திடீர்னு போய் உட்கார்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சிறுநீர் கழித்தார்கள், அதனால நான் போய் உட்கார்ந்துட்டு வர்றேன். ஒரு இடத்துல போகும்போது குனிஞ்சு போனாங்களாம், அங்க ஒண்ணுமே இல்லை. ஏன் போனீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது இங்கு ஒரு கிளை இப்படி போனது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து போனார்கள், ஆகவே நாங்களும் குனிந்து போனோம். ஏன்? ஒரு சுன்னத்தை கூட நான் விட்டுவிடக் கூடாது என்பதில் நான் உள்ளச்சத்தோடு இருக்கிறேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களே. ஆனால் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் எதை செய்து முடிக்க போகிறோம்? ஒரு 8 வயது பாலகர் வனாந்திர காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாகமாக இருக்கிறது, பால் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டபோது இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த ஆடை நீண்ட சரித்திரம் குடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதி அந்த பாலை கறந்து குடிக்கிற போது அந்த சிறுவன் 8 வயது சிறுவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன வேணும் அன்பளிப்பு அப்படின்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அவங்க சொன்னாங்களாம், நீங்க ஒன்று ஓதுனி இல்லை, பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கறக்கிற போது ஒன்று ஓதினீர்களா இல்லையா, அந்த கலிமாவை மட்டும் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ காட்டுல வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவர் இல்லை, நீ என்னோட வா என்று அழைத்து சென்றார்கள். அவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த அளவிற்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கூட நெகிழ்ந்து பேசுபவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் கடைசி காலத்தில் கியாமத் எப்பொழுது வரும் என்று தெரியாது. இன்னைக்கு முன்மாதிரிகளாய் யார் யாரையோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம், யார் யாரையோ ரோல் மாடல்களாய் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகளாய், உச்சபட்ச நடிகர்களாய், இன்னும் வேறு வேறு நிலைகளாய் நம்முடைய காலங்கள் எல்லாம் கனிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் என்று எப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டினார்களே, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உஸ்வத்துன் ஹஸனா அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல் குர்ஆன் நம்மை எடுத்து சொன்னதே எப்பொழுது நாம் எடுக்க போகிறோம்? தொழுகையில் திருமறை ஓதுகிற போது தலை சீவுறதிலிருந்து காலில் செருப்பணிகிற வரைக்கும் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எதையும் மறுக்க முடியாது. எப்படி ஆடை உடுத்துவது, ஆடை உடுத்துகிற போது என்ன ஓதுவது, தொப்பி போடும்போது தலைப்பாகை கட்டுக எப்படி கட்டுவது, எப்படி நடப்பது, எந்த நிலையில் நம்முடைய நிலைகளை நகர்ந்து போவது, நம்முடைய குடும்பங்களை எப்படி நடத்துவது என்றெல்லாம் எல்லாவற்றையும் சொன்ன அண்ணல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று வரைக்கும் மாற்று மதத்தவர்களிடத்தில்
நாத்திகவாதிகளிடத்தில் அத்துணை பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக திகழ்கிறார். தி 100 என்கிற நூலில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மை நபராக வருகிறார். அவர் கிறிஸ்துவர். அவர் மைக்கேல் ஹார்ட் என்பவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் கூட முதன்மை நபராக வந்தது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகள் என்னை பெருமிதமடைய செய்தது. ஆகவே அவரை நான் முதல் நபராக 100 பேரில் முதல் நபராக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். ஆகவே நம்முடைய நிலைகளை சீராக்குவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலைகள், அவர்களுடைய காரியங்கள், அவர்கள் எவ்வாறு நடந்தார்கள், எவ்வாறு வாழச் சொன்னார்கள், எவ்வாறு நம்முடைய குடும்ப நிகழ்வுகளை எல்லாம் சரிப்படுத்தினார்கள் என்பதை நினைத்து 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் போதெல்லாம் ஸலவாத்தோடு நிற்க வேண்டாம். நாம் அவர்கள் வழியில் கொஞ்சமாவது நடக்கிற பாக்கியம் நமக்கு கிட்ட வேண்டும். நம்முடைய உம்ராக்களும் ஹஜ்ஜுகளும் நம்முடைய இபாதத்துகளும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருமித்த குரலில் முஹப்பத் வைப்போம் என்கிற நிகழ்வுகளை கல்புகளுக்குள் கொண்டு வர வேண்டும். கல்புகளுக்குள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய நிலைகள் எல்லாம் சீராகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி இஸ்லாம் ஒரு சகாபி வருகிற போது கடுகடுத்த வார்த்தையில் பேசாதீர்கள். அத்தபஸ்ஸுமு ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா. பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்தா அது சதக்கா, பாக்கெட்ல இருந்து பைசா எடுத்து கொடுத்தா சதக்கா. சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஒன்றும் தேவையில்லை, சதக்காவுடைய நன்மைகள் பெற வேண்டுமா, ஒரு முஃமினை பார்த்து, ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூருங்கள். அத்தபஸ்ஸுமு, நீங்கள் புன்முறுவல் பூப்பது, உங்களுடைய சகோதரன் முகத்தில் புன்முறுவலை வர வைப்பதும் சதக்கா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படித்தான் நம்முடைய மார்க்கத்தை வளர்த்திருக்கிறார்கள். யாரிடத்திலும் கடிந்து பேசியது கிடையாது, யாரிடத்திலும் கோபமாக பேசியது கிடையாது, பார்த்தது கிடையாது. நடக்கிற நடைமுறைகள் அத்துணையும் அஹ்லாக்குகளால் அரவணைத்தார்களே தவிர யாரையும் தூக்கி போட்டு தூக்கி எறிந்து பேசியது கிடையாது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் நிறைய சொல்வதுண்டு, ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் சில நேரங்களில் கோபத்தின் உச்சியில் ஒருவரை குறித்து மோசமாக பேசிவிடுகிற பழக்கம் இருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, இன்னும் நீங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திற்கா சென்று விட்டீர்கள், இன்னும் மடமைத்தனத்திற்கா சென்று விட்டீர்கள் என்று கேட்பார்களாம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு கருப்பினத்தின் மகனே என்று கேட்ட அந்த கேள்வி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் சுடுமணலில் கொதிக்கிற போதெல்லாம் வராத கோபம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னபோது சொல்லி உள்ளே நுழைந்தவுடன் இந்த வார்த்தையை அவர்களால் தாங்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூதர்தாவே, என்ன ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டத்திற்கா போய்விட்டீர்கள் என்று கேட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். இஸ்லாம் ஈமானிய சிந்தனைகள், ஈமானிய சித்தாந்தங்கள் இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் பரவி இருக்கிறார்களே உலகம் முழுவதும், இதுவெல்லாம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நற்குணங்களால் வளர்ந்தது, நல்ல மதிப்புகளால் வளர்ந்தது. கொஞ்சமேனும் அவர்களை குறைத்தோ அவர்களை குறை சொல்லியோ எந்த இடத்திலும் பேசிவிட முடியாது, எங்கும் காட்ட முடியாது. ஆம், நிச்சயமாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை இரவு, செவ்வாய் வந்தாலும் திங்கன்ன முடியல, இந்த இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது, வியாழன் இரவிலும் எடுத்து காட்டப்படுகிறது. நாமெல்லாம் இந்த இடத்தில் மாணவியை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் நமக்கு மகிழ்ச்சி அடைகிற நேரமா இருக்கிறது. நாம் அத்துணை பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்தில் நுழைவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்க வேண்டும், உங்களை கனவிலாவது பார்க்க வேண்டும், உங்களிடத்தில் சலாம் சொல்ல வேண்டும், அந்த சலாமுக்கு பதில் வருகிற பாக்கியசாலிகளாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உயிர் இந்த உடலில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்கிற ஏக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை, நடவடிக்கைகளை இந்த உலகத்தில் எப்பொழுதேனும்
பறைசாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய இரத்த நாணங்கள் உடல்கள் எல்லாம் மேலோங்கி நிற்க போகிறது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசியதால், அவர்களை பார்ப்பதால், அவர்களின் சொற்களை கேட்பதால் நம்முடைய எல்லா நிலைகளும் அங்கமெல்லாம் குளிர்ந்து போகிறது. அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமெனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நிலையிலும், எக்காரணத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிடக்கூடாது, மறுத்தும் பேசிவிடக்கூடாது. மாணவியின் புகழை, மாணவியின் மஹப்பத்தை, மாணவியின் நடைமுறைகளை பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டும். முதலில் நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். நாம் நமது பிள்ளைகளுக்கு எடுத்து காட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வ குழந்தைகள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நாம் எப்பொழுதும் கேட்கப்படுகிற துஆ என்ன? மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின். என்னுடைய ஜோடிகளும் எங்களுடைய ஜோடிகளும் பிள்ளைகளும் கண் குளிர்ச்சியானதாகத்தா என்று, ஹிபத்தாகத்தா என்று அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கிறார். ஹபுலனா எங்களுக்கு அன்பளிப்பாகத்தா என்று கேட்க சொல்லியிருக்கிறார். குர்ரத்த அயுனின் கண் குளிர்ச்சி எங்கிருந்து வருகிறது? கண் குளிர்ச்சி என்றால் என்ன? ஆம், கவலைகளால், துக்கங்களால், சோதனைகளால் அழுகிற கண்ணீர் சுடும், ஆனந்த கண்ணீர் குளிரும் என்பதைத்தான் நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக ஆனந்த கண்ணீரை மாத்திரம்தான் பார்க்க வேண்டும். நம் பிள்ளைகளை நம்ம எட்டி உதைக்கிற, தூக்கி எறிகிற, பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகளாக மாத்திரம் இருந்துவிடக் கூடாது. ஏன்? இந்த உலகத்தில் வாழ்வதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த உலகத்தில் நம்முடைய நடைமுறைகளை கையாண்டு போவதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஒரு பென்சில் வாங்கி கொடுத்து விடலாமே, ஒரு பேனா வாங்கி கொடுத்து விடலாமே, ஒரு நோட் புத்து வாங்கி கொடுத்துலாமே. இந்த காசு இருந்தா நம்முடைய வைத்த வலிக்கு மாத்திரை போடுறது பெருசல்ல. நம் பிள்ளை வளர வேண்டும், நம் பிள்ளைக்கு இது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நமக்காக தியாகம் செய்கிற பெற்றோர்கள் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும், நமக்கு துஆ செய்கிற வரைக்கும் நாம் உயர்ந்து கொண்டே போவோம். இதுதான் நிச்சயம் நித்தம் நடக்கிற ஒரு பாக்கியம். அண்ணல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் காட்டினார்களோ, எதை நமக்கு வழிகாட்டினார்களோ, எதன் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று ஏவினார்களோ, அதன் அடிப்படையில் நடக்கிற பாக்கியத்தை நம் அத்துணை பேருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் அத்துணை பேரையும் தியாக சுரூபிகளாய் மாற்றி தருவாயாக. வழிமார்கள், இறைநேச செல்வர்களின் சுகவாசத்தில் நாங்கள் இருக்கிற பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மாமன்னர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுனா ஷரீஃபை பார்க்கிற கண்களாக எங்களுடைய கண்களை மாற்றியமைப்பாயாக. நாங்கள் அவர்களுடைய அந்த தர்பாரை பார்க்காமல் மரணித்து விடக் கூடாது என்கிற நிலைகளை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் உம்ராவோ ஹஜ்ஜோ செய்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்கள் எல்லாம் நமக்கு கேட்கிற போதுதான் எல்லா நிலைகளும் சீராகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மக்தபுகள், ஹாஃபில்கள், ஆலிம்கள், மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது? அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள், மதீனாவின் திண்ணை தோழர்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்துதான், அவர்களை பார்த்துத்தான், அந்த வழிகாட்டுதலை பார்த்துத்தான் நாம் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இமாம் ஷாஃபியி ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனத்தில் பிறக்கிறார்கள். அவர்கள் 2 வயசா இருக்கிற போது தகப்பனை இழந்து விடுகிறார்கள். தாய் எல்லாட்டையும் கேட்குறாங்க, என் பிள்ளைய நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும், எங்கே செல்வது? மக்காவுக்கு போங்க. மக்காவுக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற ஒரு மதரசாக்களில் விட்டு நிறைய படிக்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. அதுக்கடுத்து சொன்னாங்களாம், மக்காவில் ஓதுனா போதாது, மதீனாவில் போய் ஓதணும். மதீனாவிலையும் ஓதுறாங்க ஒரு 5 வருஷம். மதீனாவில் ஓதுனா போகாது, யமனில் போய் ஓதணும். யமன்லையும் போய் ஓதுறாங்க. ஓதி முடிச்சுட்டு இதோடு முடிஞ்சிருச்சு. நம்முடைய தாய் மற்ற வீட்டில் வேலை பார்த்து தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, போது நம்ம ஓதியது அப்படின்னு நிறுத்தி வைக்கிற போது அருமை தாய் சொன்னார்களாம், பக்தாது ஷரீஃபுக்கு சென்று போய் ஓதுங்கள். பக்தாது தான் இறுதி எல்லை, கடைசி எல்லை. அங்கே போய் ஓதிட்டு வந்துருங்க. போது ஓதிட்டு வர்றாங்க. பெரிய நிலையாக, பெரிய மார்க்க வல்லுநராக மாறுகிறார்கள். மாறி இங்கே வந்தபோது தான் நிறைய பேரை முகம்மது
இப்னு இத்ரிஸ் ஷாஃபி என்கிற அந்த மாமனிதர் அந்த நிலைகளை எல்லாருக்கும் ஓதி கொடுக்கிற போதுதான் அந்த எல்லோரும் பெரும் பெரும் உலமாக்கள் அவர்களிடத்தில் வந்தார். எத்தனை கோடி பேர் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மதுஹபை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபராவது ஹாஃபிலாக மாறணும். மார்க்க வல்லுநர்கள், ஆலிம்கள், ஏன் தெரியுமா? நபிமார்களின் வாரிசுகள் என்று சொல்லப்படுகிறது. நபிமார்களின் வாரிசுகள் ஆலிம்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? அவங்க எப்படி இருந்தாலும் தொழுகைக்கு சரியா வந்துடணும். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்ட அவங்க வந்துடணும். அல் குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு அவங்க இடத்துக்கு வந்துடணும். நிறைய தனக்கு குடும்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தனக்கு பணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தனக்கு உடல்நிலை சீராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர்கள் திருமறையையும் அருள்மறையையும் அல்லாவின் சங்கமநாதத்தையும் அந்த இடத்திற்கு வந்து சொல்லிக் கொடுப்பதால் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்? அஸ்ஹாபு சுஃபா என்கிற அந்த தாரக மந்திரத்தை அவர்கள் கையாண்டு தனக்குள்ளே நுழைத்துக் கொள்கிறார்கள். ஆம், நம்முடைய வீடுகளில் ஒரு ஆத்லாக இருந்து விட வேண்டும், ஒரு ஆலிமாவாக இருந்து விட வேண்டும். இல்லையானால் சல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா, நம்ம குர்ஆனை திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கையில அந்த மாணவ கண்மணிகள் எல்லாம் இருக்கிறார்கள். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, யாருக்கும் கொடுக்கப்படாத சிறப்பு மாணவ கண்மணிகளுக்கு கிடைக்கிறது. ஆம், திருமறையின் திருவசனங்களை உள்ளத்திற்குள் கொண்டு வருகிற போது உள்ளம் பிரகாசம் அடைகிறது, உள்ளம் ஈமான் அடைகிறது. எல்லா நிலைகளையும் தாண்டி நம்முடைய நிலைகளை சீராக்குகிறது. ஆலிம்கள் என்பவர்கள் நம்மெல்லாம் படிச்சிருக்கோம். ஐநலி சுவர் ஆ லாம் ஜெரிலி மீம் ஆலிம் என்பதாக. முதல்ல ஜேர் ஜபர் கிடையாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்த பிறகுதான் ஜேர் ஜபரே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐன் அலிஃபு லாமு மீம் இது மட்டும்தான் இருந்துச்சு. இதை எப்படி ஆலிம் மட்டும் படிக்கிறதா, ஆலை மட்டும் படிக்கிறதா தெரியாது. அப்போ அது இலக்கண கல்விகளை கற்றவர்களுக்குத்தான் இங்க லீ வருமா லா வருமா என்பதை பணிக்கப்படுகிறது. அப்ப ஐன் அலிஃப் லாம் மீம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாமா ஹஸரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹு அவர்களுடைய திருச்சபையில் விடாமல் நடந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு ஆலிம் லாம்ஜரி லீ எடுத்துட்டு லாம்ஜர் லா போட்ட ஆலம் உலகத்தின் அத்துணை நிகழ்வுகளையும் கண்காணித்துக் கொண்டிருப்பவர் என்பதாக அர்த்தம். ஆலிம் என்பவர் வெறுமனே ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கப்படுவது அல்ல. மார்க்க வல்லுநர்களை, மார்க்க தீர்க்க தரிசிகளாய் அவர்களை பரிணாம வளர்ச்சி அடைய செய்தது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. திண்ணை தோழர்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் இன்று ஆலிம்களாக உருவெடுத்திருக்கிறார்கள். ஹாஃபில்களாக நமக்கு முன்னால் வலம் வந்திருக்கிறார்கள். ஆலிம்கள், ஹாஃபில்கள் ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை நம் உள்ளத்திற்குள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே வெறுமனே சாதாரண மனிதர்களை ஏச்சு பேச்சுக்கு நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வெறுமனே சாதாரணவர்களை கூட நீங்கள் திட்டி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? ஒருவருடைய பத்வா, ஒருவருடைய சாபம் எப்பொழுது பழிக்கும் என்று தெரியாது. அவங்க யாரையும் சபித்து விடாதீர்கள், யாரையும் சபித்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? சபிப்பு என்பது நாளை மறுமை வரைக்கும் அது மேலே நின்று கொண்டே இருக்கும். அது யாரை சபித்தார்களோ, யாருக்கு சபிக்கப்பட்டதோ என்பதையெல்லாம் வேவு பார்த்து கொண்டே இருக்கும். சபிப்பது என்பது ஷைத்தானுடைய வேலை. நாம் எல்லா ரஹமத்துக்களையும் எல்லா நிலைகளையும் உள்ளடக்கப்பட்டவர்களாக, இஸ்லாமியர்களாக, ஈமான் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியம் கிடைப்பவர்களாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வார்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அத்துணை பேரும் அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுதினமும் புகழ்ந்தவர்களாக, அவர்கள் அவதரித்த அந்த நாட்களை எல்லாம் எண்ணி 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 அவர்களின் செலவாத்துக்களை தினம் ஓதியவர்களாக, நாம் ஒன்றுபட்ட மனிதர்களாக நாளை மறுமையில் நாமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடையின் கீழ் அவர்களின் திருக்கரம் பிடித்து நடந்து போய் சுவனம் செல்பவர்களாக, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடையின் கீழ் பெண் மக்கள் எல்லாம், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாம் சுவனத்திற்கு செல்பவர்களாக மாறுகிற பாக்கியம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், நம்முடைய நடைமுறைகள், நடவடிக்கைகள் அத்துணையும்
அல்லாஹ் ரசூல் எதை சொன்னானோ, எதை நடக்க வேண்டும் என்று ஏவினானோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிற பாக்கியசாலிகளாக வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த சமுதாயம் நம்மை காத்து கொண்டிருக்கிற மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகளில் பிறக்கப்பட்டிருக்கிற எங்களை எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து 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 அவர்களை நாங்கள் துதிபாடுகிற பாக்கியசாலிகளாக எங்கள் அத்துணை பேரையும் மாற்றி தருவாயாக. யாரெல்லாம் இதற்கு உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் இதற்காக வேண்டி சிரமப்படுத்தினார்களோ, மாணவியை புகழ, மாணவியின் புகழுரையை எடுத்துரைக்க யாரெல்லாம் சிரமத்தையும் உதவியையும் நாடினார்களோ அவர்களுக்கு உன்புறத்திலிருந்து யா அல்லாஹ் உதவி செய்வாயாக. யாரெல்லாம் இந்த நிலைகளில் கலந்து கொண்டார்களோ யா அல்லாஹ் எங்கள் அத்துணை பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுனத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகானவர்களாக வளரச் செய்வாயாக. ஈமானிய சொந்த பந்தங்களோடு வாழ்ந்து ஈமானிய சித்தாந்தங்களோடு எங்களுடைய நடைமுறைகளை பாதுகாத்து தருவாயாக. கடன் இல்லாத வாழ்வை தந்தொரு புரிவாயாக. கருணையான வாழ்வை தந்தொரு புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அத்துணை பேரையும் ஈமான் கொண்டவர்களாக முஸ்லிம்களாக மரணிக்கிற பாக்கியத்தை தந்தொரு புரிவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்களுடைய இறுதி மூச்சு நிற்கிற பாக்கியத்தை தந்தொரு புரிவாயாக. எங்கள் அத்துணை பேரையும் புரிந்து கொள்வாயாக. எங்களை எல்லா நிலைகளிலும் நாங்கள் நல்லவர்களாக, சஆதத் பெற்றவர்களாக, சீதவிகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அத்தனை பேருக்கும் தந்தொரு புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கபூல் செய்தருள் புரிவாயாக. இந்த மஜ்லிஸுக்கு பகரமாக நாங்கள் இங்கு கூடியிருக்கிறதுக்கு பகரமாக எங்களுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கிற, மற்றவர்கள் முன்னால் சொல்ல முடியாத, மற்றவரிடத்தில் கேட்டு புலம்ப முடியாத அத்துணை காரியங்களையும் வெற்றியாக்கி தருவாயாக. எங்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.